நான் போர்ல இருந்து வரேன். வண்டி வராது இல்ல, லைட்டா எச்சில நிக்குது. இவர் முன்னாடி எச்சில எல்லாம் நிக்கல. சரி இன்னும் வராது இல்ல, வண்டி வராதவே இல்ல. டேய் செவடியா பையா, பாடு வண்டியை நவுத்துறா பொட்டை. எதுவுமே பேசல, எடுத்தோடே எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், எடுத்தோடே அந்த வார்த்தை சொல்றாங்க. எவ்வளவு கோவம் வரும். நிக்கிற வண்டியில இடிச்சா யார் வருமா வராது. இடிச்சனா பாருவா, இடிச்சனா பாருங்க, இடிச்சனா கூட நீ கேட்டுக்கலாம். ஆனா எதுனா கூட கேட்டுக்கலாம். சரி என்ன சொல்றது? அவளாடி அடிச்சாரு நானு. எவ்வளவு அடி அடிச்சாரு, எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது. சரி என்ன பண்ண போற? 100 கால் பண்ணிருக்கேன் வராங்க. அவளாடி அடிச்சிட்டாரு நானு. ரோட்ல எதுக்கு அடிக்கிறாங்க, ரோட்ல எடுத்துட்டு போய் அடிக்கிறேன். டேய் சும்மா பார்த்தா சொல்லினே இருக்கறேன். பெரிய மயிர் மாதிரி பேசிருக்கேன். சொல்றது என்னவாத பாரு அண்ணம்மா. பெரிய மயிர் மாதிரி பண்ற. டேய் நீ காசு குறா ரெடி பண்றதுக்கு என்ன அம்மா? நான் காசு தரேன். போடா அப்படியே நிக்குதுடா. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணு. இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணு. உனக்கு உட்கார வை முதல்ல. நிக்குது. டேய் எங்க இருந்து வந்து சாரின்ற? நானே அடிச்சு போடுறேன். அசிங்கமா பேசுறேன். அப்படி என்ன பேசுறேன்? அதான் நானும் அப்படி என்ன பேசுறேன். நீனா மயிரடா லவடே கபால். திருப்பி அடிப்பேன் நான். வார்த்தை பெரிய மயிர் மாதிரி பேசுகிறேன். வண்டி இடிச்சது இல்லாம வண்டி இந்த காணொலியை பார்த்தீங்களா மக்களே? 10 வருடத்துக்கு பிறகு ஸ்டாலின் முதல் முறையாக முதல்வரான இந்த முதலாம் ஆண்டு ஆட்சியிலேயே காவல்துறைக்கு முன்பாக ஒரு சாமானிய மனிதனை பொது இடத்துல வச்சு ஒரு திமுகவை சார்ந்த நிர்வாகி இந்த அளவுக்கு அடித்து துன்புறுத்தி கொலை மிரட்டல் விடும் அளவிற்கு இவர்களின் ஆட்சி இருக்கு என்றால் 2006 மீண்டும் இவர்கள் ஆட்சி வேண்டுமா என்று எண்ணி பாருங்கள். அடிக்கடி முதல்வர் ஸ்டாலின் சொல்வார், திமுக காரனா யாருன்னு நினச்சிங்க, இதாண்டா திமுக அப்படின்ட்டு. ஆட்சி முடிய போகின்ற இந்த சூழலில் கூட இந்த திமுகவினரின் அராஜகம் பொதுவெளியில் அத்தனை கண்களும் பார்த்து இருக்கும் நேரத்தில் கூட இந்த அளவிற்கு இவர்களின் அராஜகம் இருக்கும் என்றால் இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நிலைக்கு ஆளாவார்கள் என்பதை நீங்களே சிந்தித்து பார்த்து கொள்ளவும். யாருங்க ஒரு அப்பாவி இளைஞர் ஒரு ஓலாவோ ஓப்பரோ ஓட்டிக்கிட்டு அன்னாடம் வழுத்துக்கு சம்பாதிக்கிறது கஷ்டப்படுற ஒரு இளைஞன் இப்படி அவர் தவறாக கூட மோதிட்டு இருந்தால் கூட அது சரி செய்யக்கூடிய பொருள் தானே. ஒரு மனிதன் கொலையே செய்யக்கூடாது, இன்னொரு உயிரை கொல்லக்கூடாது. அந்த கொலை சர்வசாதாரணமாக நடக்குது. அந்த இளைஞன் அவங்க அம்மா மீது சத்தியமிட்டு சொல்கிறான். ஒரு மனிதன் தன் பெற்ற பிள்ளை மீதோ தனது மனைவி மீதோ தாய் மீதோ சத்தியம் செஞ்சு சொல்ல மாட்டான். ஆனால் அந்த இளைஞன் சத்தியம் பண்ணி சொல்கிறான். அப்போ கூட மனசாட்சி இல்லாமல் ஒரு கும்பலாக அந்த இடத்துல இருந்துக்கிட்டு அந்த இளைஞனை அசிங்கமாக காதில் கேட்க முடியாத வார்த்தைகளை கேட்குறீங்க. இந்த ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற இந்த திமிரில் நீங்கள் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் 2026 மக்கள் சரியான பதில் அடி தருவாங்க. திமுகவினரோட மனசாட்சி எதிர்பார்ப்பது நம்மளுடைய முட்டாள்தனம். ஏன்னா சென்னை தலைமை காவல் நிலைய அலுவலகத்துக்கு முன்பாக ஒரு சமூக தலைவர் மீது ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் தாக்குகிறது. அதை தற்காத்து கொள்ள அதை எதிர்த்து தாக்குதல் நடத்திய அண்ணன் ஏர்போர்டு மூர்த்தி மேலே வழக்கு தொடர்ந்து குண்டாசு வழக்கு பாய்ச்சி சிறையில் வச்சிருக்கிற கட்சி தானே இந்த திமுக கட்சி. இந்த ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற இந்த மமதியில் திமுகவை சார்ந்த ஒவ்வொருத்தனும் நீங்கள் ஆடுற ஆட்டத்துக்கு திமுக தலைமை பதில் சொல்லும். அது 2026 தெரியும். ஒன்றும் கொலை கொத்தம் செஞ்சிடலையா அந்த இளைஞன். அப்படியே இடிச்சிருந்தாலும் அது பேசி சரி பண்ணி காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்ந்து விசாரணை பண்ணி அதுக்குண்டான நஷ்டீடை வாங்கிட்டு போகலாமே. அதை விட்டுட்டு பொது இடத்துல வச்சு ஒருத்தனை எப்படி தாக்க முடியுது, கை நீட்டி எப்படி அடிக்க முடியுது? மனசாட்சி உள்ளவன், நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவன், அந்த மாதிரிலாம் எத்தாப்பில் இருக்கிறவங்கள காயம் படுற மாதிரி வார்த்தைகளையும் பயன்படுத்த மாட்டான், கை நீட்டியும் தாக்க மாட்டான். நான் திமுகவில் இருக்கிறவனுக்கிட்ட நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது.